الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. ரவுலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, ரவுலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பி யஹ்திகு பிஸ்மிக கல்பி. அல்ஹம்துலில்லாஹ். ரவுலத்துல் குர்ஆன் இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்கின்றார் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلدكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரை தொட்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருடைய கஷ்டங்களையும் போக்கி நோயில்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். அதே போன்றே அவனுடைய பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு நசீபாக்க வேண்டும். பாவமான கர்மங்களின் மீது வெறுப்பையும் நன்மையான கர்மங்களின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும், நாட்டில் மீண்டும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் பல வகையான பீதி, நோயினுடைய பயம், பொருளாதாரத்தை பற்றிய ஒரு வகையான சிந்தனை, இப்படியாக ஒரு பயந்த சூழலில் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்குமோ தெரியாது. சென்ற முறையை விடவும் இம்முறை மிக கடினமாக இருக்கிறது. அயல் நாடான இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற பகுதிகள் இந்த நோயினால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் அவர்களை விட்டும் பிரிந்து விட்டது. அப்படிப்பட்ட சோகமான கதைகளை எல்லாம் நாங்களும் கேள்விப்பட்டுத்தான் இருக்கின்றோம். இப்படியான நிலையில் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இவ்வளவு நாளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த, கட்டுப்பாடாக இருந்த ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியை இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படையினரும் அதே போன்று சுகாதார துறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் முன்னின்று அவருடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் செய்த முயற்சியினுடைய பலனின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோயை, அந்த வைரஸை எங்களுக்குள்ளே முடக்கி வைத்திருந்தான். எங்களுக்குள்ளே அவை அடக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அது மீண்டும் வெளியே வந்துவிட்டது. பல நூறு சகோதர சகோதரிகள் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களிலும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரதேசங்கள், போலீஸ் பிரிவுகள் லாக்டவுன் செய்யப்பட்ட நிலையில், முடக்கி வைக்கப்பட்ட நிலையில் ஊர்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஊடகங்களினூடாகவும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் நாங்கள் செய்திகளை பார்க்கின்றோம், படிக்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். உண்மையும் அப்படித்தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன்.
எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் மிகவும் ஒரு முக்கியமான புத்திமதி என்று நினைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களை சூழ இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கும் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் தேவையான புத்திமதிகள் இவைகள். எனவே அரசாங்கம் சொல்லக்கூடிய பாதுகாப்பு படையினரால் வழங்கப்படக்கூடிய சுகாதாரத்துறை இருக்கக்கூடிய சகோதரனூடாக எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் கேட்டு அவைகளுக்கெல்லாம் முற்று முழுதாக வழிபட்டு அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருந்து இந்த காலங்களை கடத்துவதற்கு நானும் நீங்களும் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது எங்களுடைய ஒரு சன்மார்க்க கடமையும் தான், ஒரு தார்மீக கடமைப்பாடும் தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் வெளியில் புழங்குவதற்குரிய நடைமுறையை பழக்கத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றே பள்ளிவாசல்கள் கூட மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டவர்கள் தான் பள்ளிவாசல்களுக்குள்ளே எடுக்க அனுமதிக்கிறார்கள். இப்படியாக ஜும்ஆவுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, ஐவேள தொழுகைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய நிர்வாகமும் அவரவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு நிர்வாக கட்டமைப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் முற்று முழுதாக கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். எனவே அவர்களும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அரசாங்கம் அவர்களையும் அழுத்தம் படுத்திக் கொண்டிருக்கிறது. 50 பேர்களுக்கு மட்டும்தான் ஜும்ஆ தொழ முடியும், இப்படித்தான் உங்களுடைய பள்ளிவாசலை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பல வகையான புத்திமதிகளை அந்தந்த துறை சார்ந்தவர்கள், அந்தந்த நிறுவனங்களுக்கு பொறுப்பானவர்கள் அறிவுரை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் அவரவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PHI பாதுகாப்பு படையினர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளின் பிரகாரம் தான் அவர்கள் அந்த பள்ளி வாசல்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பள்ளி நிர்வாகங்களுக்கும் நாங்கள் இந்த கட்டத்தில் ஒத்துழைப்பு செய்வது எங்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஏதோ எங்களுடைய குறுகிய புத்தியின் காரணமாக இந்த நோய் யாருக்காவது காவிவிட்டால், இந்த நோய் யாரையாவது தொட்டுவிட்டால் நாங்கள் அவர்களை மிக இழிவான குறையான கண்கொண்டு பார்க்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு மத்தியில் எப்படியோ வந்துவிட்டது. இவர்களால் தான் இந்த நோய் வந்திருக்கிறது, இவர்களால் தான் இந்த நோய் பறந்திருக்கிறது, இதற்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி நோய்க்கும் காரணம் தேடக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். நோய்க்கும் காரணம் தேடக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். நோய்க்கும் ஏதோ ஒரு கட்சி இருக்கிறது போல, நோய்க்கும் ஏதோ ஒரு மார்க்கம் இருக்கிறது போன்று நாங்கள் மூணாந்தர நாடுகள் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல போனால், இது இந்த ஃபேக்டரியால தான் இந்த நோய் வந்தது, இந்த பெண்ணால தான் இந்த நோய் பரத்தப்பட்டு விட்டது, இந்த மதத்தை சார்ந்தவர்களால் தான் இந்த நோய் இப்படியாக கட்டவுத்து விடப்பட்டது. கடந்த காலங்களெல்லாம் நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். முஸ்லிம்களால் வந்தது என்பதாகவும், இவர்களால் தான் இது உருவானது என்பதாகவும். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய குறுகிய புத்தியின் பாவித்து நாங்கள் நோய்க்கும் கட்சி தேடுகின்றோம், நோய்க்கும் மார்க்கம் தேடுகின்றோம், நோய்க்கும் ஏதோ ஊரை தேடுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை தான் நாங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக படிக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், மிகவும் குறுகிய புத்தி. நோய் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு கட்டுப்பாடான நிலையில் தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சமூக புள்ளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இந்த நோயினால் இதுவரையில் பிடிக்கப்படவில்லை. நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அல்லது பெரிய பெரிய படித்தவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த நோயினால் பிடிக்கப்பட்டதா என்று சொன்னால் அது அப்படிப்பட்ட ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்படவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ பாமர மக்கள், சாதாரண மக்கள், அன்றாட கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் என்றுதான் நாங்கள் அநேகமானவர்களை இனம் கண்டு இருக்கின்றோம். ஆனால் மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கும் கொரோனா தொட்டு உறுதியாகிவிட்டது, பாசிட்டிவ் ஆகிவிட்டது. கனடாவினுடைய ஜனாதிபதியினுடைய மனைவிக்கு கொரோனா நோய் தொட்டது, அது பாசிட்டிவ் ஆகிவிட்டது, அதற்கு பிறகு சிகிச்சை பெற்று விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் படித்தோம். அதாவது அமெரிக்கா, அதாவது யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு இந்த நோய் ஏற்பட்டது, அவரும் இதனால் சிகிச்சை பெற்று அவரும் தப்பி வந்து விட்டார் என்பதாக நாங்கள் படித்திருக்கின்றோம்.
சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நோய் என்பது பெரிய வர்க்கத்தை விட்டு விட்டது, ஏழைகளுக்குத்தான் இந்த நோய் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே மிகவும் அறிவுபூர்வமாக நாங்கள் எதையும் பேச வேண்டும், அறிவுபூர்வமாக எதையும் நாங்கள் கதைக்க வேண்டும். அவர்களால் தான் இது வந்தது, இவர்களால் தான் வந்தது, அவரை சந்திக்க போனதினால் இது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அந்த நிகழ்வை சித்தரிக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் அந்த நிகழ்வுக்கு பின்னால் இருப்பவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒருவன் மாத்திரம்தான். அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்பதுதான் எங்களுடைய விசுவாசம். ஒரு நன்மையான கர்மமாக இருக்கலாம், ஒரு பாவமான கர்மமாக இருக்கலாம், அது எது நடப்பதாக இருந்தாலும் எங்களால் அவைகளை பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாது. ஒரு நன்மையான கர்மத்தை எங்களால் எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் செய்யவும் முடியாது. அவைகள் அனைத்துக்கும் அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய பேரருள் எங்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தம். எனவே இவைகளை கருத்தில் கொண்டு ஈமானையும் பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டு உலகத்துடைய வாழ்க்கை இப்படித்தான், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிதான் வரும். இது ஒரு சோதனைக்குரிய இடம்தான். அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பான், பீதியை கொண்டு சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான், உயிராபத்துக்களை கொண்டு சோதிப்பான். இப்படியாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகின்றான். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, பயம், வல் ஜூஇ, பசி. சுப்ஹானல்லாஹ். பசியை கொண்டு சோதிப்பேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன், உயிராபத்துக்களை கொண்டு சோதிப்பேன். அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகின்றான். எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையில் சோதனைகள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டுதான் நாங்கள் வாழ வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த நிலைப்பாட்டிலிருந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை, விசுவாசத்தை உறுதி செய்து கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டாது, அவன் நாடிய ஒன்று மட்டும் தான் நடக்கும், நாங்கள் நாடிய ஒன்று நடப்பதாக இருந்தால் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் அது நடக்க முடியும் என்று சொல்லக்கூடிய உறுதியான நம்பிக்கையுடன் காலத்தை கழித்து இந்த உலக வாழ்வுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இரண்டாவதாக உங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 12ஆம் திகதி திங்கட்கிழமை நாளன்று இந்த நாட்டினுடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு முக்கியமான நாள். உயர்தர A-level பரீட்சைக்காக வேண்டி அவர்கள் முகம் கொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பரீட்சை கூடங்களில் இப்பொழுது அமர்ந்து கொண்டு பரீட்சைகளை எழுதி கொண்டும் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களுக்கும் ஆசான்களுக்கும் அவர்களுக்கும், பரீட்சை என்பது வாழ்க்கை அல்ல. பரீட்சையில் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது அர்த்தமும் அல்ல. பரீட்சையில் தோற்றவர்கள், பரீட்சையில் சித்தி அடையாதவர்கள் வாழ்க்கையில் தோற்று விட்டார்கள் என்பதுக்குரிய அடையாளமும் அல்ல. பரீட்சை என்பது நாங்கள் ஒரு வருட காலம் 2 வருட காலம் படித்த பாடங்களுக்கான ஒரு பரீட்சை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாரெல்லாம் பரீட்சைக்கு தோற்றி இருக்கிறார்களோ, பரீட்சை எழுத ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கிட்ட வேண்டும் என்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அவர்கள் அனைவர்களுடைய பரீட்சையும் அவர்களுக்கு லேசானதாக அமைய வேண்டும், அவர்கள் அனைவருடைய எதிர்காலமும் மிகவும் செழிப்பானதாக, அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தோருக்கும் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் பிரயோசனமுள்ள மனிதர்களாக, மகான்களாக அவர்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, பெற்றோர்களுக்கு மிக அன்பாக சொல்லுகின்றேன், பரீட்சையை தொட்டுவிட்டு பரீட்சைக்கு முகம் கொடுத்து விட்டு வரக்கூடிய மாணவர்களை நீங்கள் எப்படி வரவேற்க வேண்டும், அவர்களை எப்படி அரவணைக்க வேண்டும். ஏனென்றால் பல 1 வருட கால 2 வருட கால முயற்சியை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு செய்த ஒரு முயற்சியை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எப்படி அணுக வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நீங்கள் அவர்களுடன் பேசும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்ல போனால் சில சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுதே எப்படி பரீட்சை லேசாக இருந்துச்சுதா, எல்லாம் எழுதினியா, மற்றவர்கள் எப்படி செய்தார்கள், சுப்ஹானல்லாஹ், மற்றவர்கள் பரீட்சையை எப்படி செய்தார்கள், நீ நல்லாக செய்தியா, சுப்ஹானல்லாஹ்,
இப்படியான கடுமையான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், மற்றவர்கள் எப்படி செய்தார்கள் என்பது இவருக்கு என்ன தெரியும்? பரீட்சையை நான் நன்றாகத்தான் செய்திருக்கிறேன், எனக்கு மார்க்ஸ் புள்ளி போடக்கூடியவர் எப்படி புள்ளி போடுவாரோ தெரியாது. இப்படியாக நாங்கள் பேசும் பொழுது, குழந்தைகளை வரவேற்கும் பொழுது மிகவும் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவர்களை பாராட்டி அவருடைய முகத்தில் சிரித்து, உங்களுடைய முயற்சிகளை இறைவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டான், நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பாசிட்டிவாக பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பாராட்டி அவர்களுக்காக வேண்டி துஆக்கள் செய்து அல்லாஹ்வின் பக்கமாக கவனத்தை திருப்புங்கள், உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து விட்டீர்கள், இதற்கு பிறகு இருப்பது அல்லாஹ்வுடைய கையில தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு நாங்கள் சொல்லி அவர்களை முதலாவதாக நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ண ஊக்குவிப்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு தான்மீக கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பரீட்சை எழுதிவிட்டு வரக்கூடிய மாணவன் வீட்டுக்கு வந்து சேரவில்லை, தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திகளையும் படித்திருக்கின்றோம். பரீட்சையினுடைய ரிசல்ட் அவுட் ஆகிறது, ரிசல்ட்டை பார்த்துவிட்டு வீடு போக வேண்டிய மாணவன் வீடு போகாமல் கிணத்துக்குள்ளே குதித்து விட்டார் என்ற செய்திகளையும் நாங்கள் படித்திருக்கின்றோம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இவைகளுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்களுடைய அழுத்தம். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலுக்கான பரீட்சை நடைபெற்றது. பொதுவாக பல இடங்களிலும் சொல்லிக் கொள்வார்கள் அந்த பரீட்சை தாய்மாருக்கான பரீட்சை என்பதாக. தாய்மாருக்கான பரீட்சை, அந்த பரீட்சையை குழந்தைகள் தான் எழுதினாலும் அந்த பரீட்சையை எழுதுவது குழந்தைகள் தாயின் சார்பாகத்தான் எழுதுகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் சமூகத்தில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் தாய்மாருடைய அந்த அளவுக்கு பெரிய அழுத்தம் அந்த குழந்தைகளுடைய பரீட்சைக்கு பின்னால் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஏதோ பரீட்சையில் குழந்தைகள் தோத்து போய்விட்டால் தாய்மார்களுக்கு அது பெரிய ஒரு வாழ்க்கையில் தோல்வி போல, வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வி போல. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் கூடி கதைக்கக்கூடிய இடங்களில் பேசும் பொருளாக இருப்பது கூட குழந்தைகளுடைய பரீட்சையில் கிடைத்த மார்க்ஸ் பெறுபேறுகள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், நீங்க அந்த பேப்பர் எடுத்து செஞ்சு விட்டு வாங்க பாப்போம் மேல்மண்டா. தாய்மார்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க அந்த பேப்பர் எடுத்து நீங்க அந்த பரீட்சையை எழுதுங்க பார்ப்போம். நிச்சயமாக சொல்லுவேன், அவர்கள் எடுக்கிற மார்க்ஸ் நீங்க எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு எழுத முடியாது. அனாவசியமான அழுத்தத்தை அந்த குழந்தைகள் மீது பாவிக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ், மிக அன்பாக சொல்லுகின்றேன், தாய்மாருடைய பேசும் பொருளாக இருப்பது அவர்கள் சந்திக்கக்கூடிய இடங்களில் குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய பாடசாலை, குழந்தைகளுடைய பெறுபேறுகள். சுப்ஹானல்லாஹ், நான் கேட்கிறேன் தாய்மார்களே, உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை பேசும் பொருளாக மாத்துங்க பார்ப்போம். நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? உங்களோட பெறுபேறு என்ன? உங்களோட உம்மா அப்பா உங்களை மீது செலுத்தின அழுத்தங்கள் என்ன? உங்களுடைய படிப்பு கிடைச்ச மார்க்ஸ் என்ன? இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க பார்ப்போம். அப்படி பார்த்தா உங்களுக்கு விளங்கும், கல்வி என்பது ஒரு மாணவனை அழுத்தத்துக்குள்ளாக்கி படிக்க வைக்க முடியாது. இன்னும் ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, புரிந்து கொள்ளுங்கள், உங்களை விடவும் உங்களுடைய குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள், திறமைசாலிகள். என்ன, நீங்க வாழக்கூடிய உலகத்தில் அவர்கள் வாழ இல்லை. அவர்கள் வாழ்ற உலகம் அட்வான்ஸான உலகம். அவர்களை சூழ இருக்கக்கூடிய அவர்களுடைய சூழல் ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வமான ஒரு சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக ஸ்மார்ட். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய கல்வி, அவர்களுடைய பெறுபேறுகள், அவர்களுடைய புள்ளிகள் உங்களுடைய பேசும் பொருளாக இருக்க முடியாது. நான் இதற்கு முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன், சில பெற்றோர்கள் நியத்து வைப்பார்கள், நேர்ச்சை வைப்பார்கள். என்ன நேர்ச்சை? குழந்தையை ஹாவிஸாக ஆக்கோணும். மதரசாவுக்கு அட்மிஷனுக்கு வரக்குள்ள அல்லது குழந்தையை கொண்டு வந்து மதரசால சேர்க்கக்குள்ள உம்மா வாப்பா சொல்றது, நாங்க இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுதே நேர்ச்சை வச்சிட்டோம், இந்த புள்ளைய ஹாவிஸ் ஆக்கணும் உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களோட ஒரு தேவை பூர்த்தி ஆகுவதற்கு இன்னும் ஒருவருடைய நேர்ச்சியை, இன்னொருவர் மீது ஒரு அமல நியத்து வச்சு நேர்ச்சை வச்சு அதுல என்ன லாபத்தை நீங்க அடைய போறீங்க? அப்படி ஒரு நேர்ச்சை கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு நேர்ச்சை கிடையாது. நீங்க இப்படி நேர்ச்சை வச்சால்
அல்லாஹ் எனக்கு ஒரு அழகான எந்த குறையும் இல்லாத ஆரோக்கியமான ஆஃபியத்தான ஒரு குழந்தையை அல்லாஹ் எனக்கு தந்தா நானும் என்னுடைய மனைவியுமாக சேர்ந்து 15 ஜுஸு குர்ஆனை மனப்பாடமாக்கி நாங்க முடிப்போம் என்று நீங்க 2 பேரும் நியத்து வச்சா அது பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். வரவேற்கத்தக்க விஷயம். நீங்க 2 பேரும் குர்ஆனை பாடமாக்க ஆரம்பிச்சா அந்த குழந்தை கிடைச்சதுமே நீங்க குர்ஆனை பாடமாக்குறதோடையே அந்த குழந்தைகளும் குர்ஆனை பாடமாக்கி விடுவாங்க. ஏனென்றா நீங்க 2 பேரும் குர்ஆனை 15 ஜுசுக்களாக பாடமாக்குவதற்கு வீட்டில் ஓத வேண்டும், வீட்டில் அதை பாடமாக்க வேண்டும், வீட்டில் அதை ஒருவருக்கொருவர் மீட்டிக்கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு குர்ஆன் சும்மா வந்துவிடும். குர்ஆன் சும்மா வந்துவிடும். நீங்க குர்ஆனை கையில கொடுக்க தேவையில்லை. தாயினுடைய மொழி தாய்மொழியாக அந்த குழந்தைக்கு இருப்பது போன்று தாயினுடைய குர்ஆனும் தகப்பனுடைய குர்ஆனும் அந்த குழந்தையினுடைய குர்ஆனாக தானாக மாறிவிடும். தானாக மாறிவிடும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். அனாவசியமான அழுத்தங்களை குழந்தைகளின் மீது நீங்கள் போட வேண்டாம். அனாவசியமான அழுத்தங்களுக்கு குழந்தைகளை முகம் கொடுக்க செய்ய வேண்டாம். இவைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. இவைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அநேகமான மாணவர்கள் குர்ஆனின் மீது வெறுப்பு. ஏன் காரணம் என்றால் அவர்களுக்கு அந்த குர்ஆன் விருப்பத்துக்குரிய அந்த குர்ஆனை அவர்கள் வெறுப்பதற்குரிய நிலைக்கு தள்ளிவிட்டவர்கள் பெற்றோர்கள். குர்ஆன் விருப்பத்துடன் ஓத வேண்டும், ஆசையுடன் ஓத வேண்டும், தேவையை உணர்ந்து ஓத வேண்டும். அதற்குரிய மோட்டிவேஷன் தர்கீப், அதற்குரிய மோட்டிவேஷன் தர்கீப் செய்யப்பட வேண்டும். குழந்தைகள் ஒரு எழுத்தோதினால் 10 நன்மை கிடைக்கும், ஒவ்வொருடன் ஓதினால் இத்தனை நன்மை கிடைக்கும், குர்ஆனை பாடமாக்கின இன்ன நன்மைகள் இருக்கிறது, குர்ஆன் இரவில் ஓதினா இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், சுபஹுடைய நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் ஓதப்பட்ட இப்படிப்பட்ட அதற்குரிய நன்மைகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படியான மோட்டிவேஷன்ஸ், இப்படியான ஊக்குவிப்புகள், இப்படியான தர்கீப் குழந்தைகளுக்கு செய்யப்பட வேண்டும். அவைகள் ஒன்றும் இல்லாம குர்ஆனை பாடமாக்கு என்று சொன்னா என்ன நடக்கும், என்ன ஆகும்? அந்த புள்ளைக்கு அந்த குர்ஆன் பாரமாகிவிடும், சுமையாகிவிடும். என்ன எங்கட மார்க்கம் எங்களை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துதா, எங்களை சுமையாக்குதா? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை கவனத்தில் கொள்ளுங்கள், கருத்தில் கொள்ளுங்கள். குர்ஆனை குழந்தைகளுக்கு விருப்பத்தோட கொடுப்பதற்கு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்த வாலிபர்களுடைய உளவியலையும் அவருடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாடி வந்த சில வாலிபர்கள். எப்பயுமே குழந்தைகள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கென்று சொல்லி இருக்கக்கூடிய செலிபிரிட்டி, ஒரு முக்கியமான ஒருவரை கண்டால் நான் இவரை போல் ஆகணும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தானாக ஒரு உணர்வு பிறக்கும். உதாரணமாக வச்சுக் கொள்ளுங்க, இப்ப IPL போகுது. ஒரு குழந்தை 2 நாளைக்கு தொடர்ந்து இந்த IPL மெச்ச பார்த்தன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வரும், நானும் இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக மாறணும். 2-3 நாளைக்கு அதுதான் அவனோட தலையில ஓடும். நான் எப்படி சரி நேஷனல் டீம்ல விளையாடணும், A டீம்ல விளையாடணும், நான் இப்படியான கிரிக்கெட் மேட்சுக்கு போகணும். அது 3-4 நாள் ஒரு மெச்ச தொடர்ந்து பார்த்தா அந்த பிள்ளையினுடைய ரத்தத்தில், அந்த பிள்ளையினுடைய சிந்தனையில இப்படிப்பட்ட ஹோமன்ஸ் பிறக்க ஆரம்பிச்சு விடும். ரமதானுடைய காலம் வந்துச்சு. எங்கட ஊர் பள்ளிக்கு போனா நல்ல அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் ஹாஃபிதுல் குர்ஆன்கள், மாஷா அல்லாஹ், அழகான குரல்ல குர்ஆன் ஓதி பள்ளியில தொழுவிக்கிறாங்க. அந்த ஹாஜியாருடைய மகன், இந்த ஆலிமுடைய மகன், இந்த சகோதரருடைய மகன் என்று பல பேர் அந்த பள்ளியில குர்ஆன் ஓதும் பொழுது அதே வயசில் இருக்கக்கூடிய அல்லது அந்த வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆசை வரும், நானும் குர்ஆனை பாடமாக்கணும். நல்ல விடயம், நானும் குர்ஆனை பாடமாக்கணும். ஏன் என்ன போல ஒருத்தர் குர்ஆன் ஓதி தொழுவிக்கிறாரு, என்ன போல ஒருத்தர் குர்ஆன் இப்படி ஓதினாரு, அனைவரும் அவரை பாராட்டுறாங்க. இது ரமலானுடைய காலத்தில் இந்த மோட்டிவேஷன் தானாக நடக்கும். குழந்தைகளுக்கு மத்தியில குர்ஆன் ஓதணும், குர்ஆனை பாடமாக்கணும், மதரசாக்களுக்கு போகணும். ஏனென்றா பள்ளி வாசல்களில் தொழுவிக்கக்கூடிய ஹாஃபிதுகளை பார்த்து விட்டு அவருடைய துஆக்கள், குனூத்தில் ஓதப்படக்கூடிய துஆக்களை கேட்டு விட்டுகளுக்கு ஒரு மிகான மோட்டிவேஷன் வரத்தான் செய்யும். இது மனித இயல்பு. இது குழந்தைகளுக்கு இருக்கிற, குறிப்பாக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இது நாம் காணக்கூடிய ஒன்று. ஒருவரை பார்த்து விட்டு நான் இவரை போல் ஆகும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியாகத்தான் வாலிபர்கள் இருப்பார்கள். ஒன்று ஆவேசப்பட்டு மோட்டிவேஷன் ஆகி ஊக்குவிக்கப்பட்ட நிலையில் அப்படி வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில வாலிபர்கள் வந்து அப்படியே தங்கிவிட்டார்கள். சுஃபாவில் திண்ணை தோழர்களை போன்று அவர்களும் அங்கே தங்கிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்தார்கள் அவர்களை.
10 பேர் வந்திருக்கிறாங்க, வாலிபர்கள், யங் ஏஜ்ல, ஊரை விட்டு பிரிந்து, பிரதேசத்தை விட்டு பிரிந்து, தாய் தந்தையை விட்டு பிரிந்து, குடும்ப உறவினர்களை விட்டு பிரிந்து வந்து அப்படி இருக்கிறாங்க. இப்ப இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அதான் நினைக்கிறாங்க. அப்படியே காலம் போக போக 1 நாள் 2 நாள் 3 நாள் போகுது. முகத்தில் இருந்த சந்தோஷத்தை காணும், முகத்தில் இருந்த செழிப்பை காணும், ஒரு வகையான கவலைகள் நிறைந்த முகங்களாக அந்த முகங்கள் மாறிக்கொண்டு போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அவர்களை கூப்பிட்டு, என்ன உங்களுக்கு வீட்டு கவலையான்னு கேட்டாங்க, ஹோம் சிக்கான்னு கேட்டாங்க. ஹதீஸ் இது ஹதீஸ். அந்த சஹாபாக்கள், அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வீட்டு கவலை வந்து விட்டது, நாங்கள் ஒரு மோட்டிவேஷன்ல வந்தோம், உங்களோட இருக்கணும் என்று நிச்சயமாக இருக்கத்தான் விரும்புகின்றோம், ஆனாலும் வீட்டு கவலைகள் எங்களை மிகைத்துக் கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு பிரிந்து வந்தோம், தாயினுடைய கவலை, குழந்தை சகோதரனுடைய கவலை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய நபி சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உணர்வுகளை மதித்தார்கள், உணர்வுகளை எப்படி மதித்தார்கள். வேணுமெண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மோட்டிவேட் பண்ணி, நீங்க இங்க இருங்கோ, இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு போங்க, நீங்க இப்படி உங்களுக்கு செய்தா இவ்வளவு நல்லா இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேண்டும், இப்படியாக இருக்கத்தான் வேண்டும் என்று எதையுமே பாவிக்காமல் சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் வாங்க. ஆனா நீங்க போனா உங்களோட ஊர்ல எப்படி தொழணும், நீங்க 10 பேரும் எப்படி இமாமத்து செய்யணும், உங்கள இருக்கக்கூடிய பெரியவர் இமாமத்து செய்யட்டும், நீங்க பாங்கு சொல்லணும், 5 வக்து தொழுகையையும் ஜமாத்தோட தொழுது கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக வழிகாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஒரு குழந்தைக்கு இருக்கிற உணர்வு தந்த தாயோட இருக்கணும், தந்த சகோதரனோடு இருக்கணும், வீட்டில் இருக்கணும். ஆனா வீட்டில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆசை அங்க போகணும். எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை வெறுமனே கட்டளைகளாகவும் சட்டங்களாகவும் ஏவல்களாகவும் விளக்கல்களாகவும் மட்டும் பார்க்க வேண்டாம், உணர்வுகளாக பாருங்க, உணர்வுகளாக பாருங்க. உணர்வு என்ன? மார்க்கம் என்பது ஒரு மனித வாழ்க்கையை சட்டமாக பார்க்க வேண்டாம், இது செய்வது கூடுமா கூடாதா, ஹராமா ஹலாலா இல்ல, உணர்வுகளாக பாருங்க. இவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள், ஆச்சரியமான ஹதீஸ். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மக்காவுக்கு ஒரு பயணம் போன சந்தர்ப்பத்தில் மக்காவில் வஃபாத்தாகி விட்டார்கள். பிந்தின காலங்களில் மக்காவில் வஃபாத்தானதுக்கு பிறகு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜனாஸா அங்கே அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். ஜனாஸா அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஜனாஸாவில் பங்கெடுக்க இல்லை, சகோதரருடைய ஜனாஸாவை காணவில்லை. மக்காவில் இவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, அவங்க மக்காவில் இருக்கிறாங்க. போன சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாஸா நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அடுத்த வருடம் ஹஜ்ஜிக்கு புறப்படுறாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. புறப்படுற சந்தர்ப்பத்தில் போற வழியில போற சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மையவாடி கபிரிஸ்தானுக்கு பக்கமாக போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மக்பராவை ஜியாரத்து செய்தார்கள். இது ஒரு சட்டமாக பார்க்க வேண்டாம், இது ஒரு உணர்வாக பாருங்க. இதே பெண்கள் ஜியாரத்து செய்யலாமா, இது கூடுமா, இதற்கு பின்னுக்கு இருக்கிற பெண்கள் ஜியாரத்து செய்யக்கூடாது என்று இருக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு தெரியாதா? நிச்சயமாக பெண்கள் ஜியாரத்துக்கென்று சொல்லுவது கூடாது. பெண்கள் ஜியாரத்துக்கென்று சொல்லி ஜியாரத்து செய்வது கூடாது என்பது ஹதீஸில் நேரடியாக வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், கட்டளைகள், அது நிச்சயம். ஆனா உணர்வுகள் இருக்கிறது. அந்த இடத்துல போறாங்க, மதீனாவுக்கு, மதீனாவிலிருந்து ஹஜ்ஜிக்குத்தான் போனாங்க, ஜியாரத்துக்கு போகல. போற வழியில இப்படியான ஒரு சந்திப்பு ஏற்பட்டது, சந்தித்து விட்டார்கள், ஜியாரத்து செய்து விட்டார்கள். உதாரணமாக வச்சுக்கோங்க, தெஹிவல பள்ளிக்கு ஒரு பெண்மணி தொலை வந்தா. அங்க பெண்களுக்கு தொழுகிறதுக்கு வசதி இருக்குது. வழிப்போக்கர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் நேரம் வந்து விட்ட ஆண்கள் பள்ளிக்கு போய்
பெரிய பள்ளியில தொழுவார்கள். பள்ளிக்கு பக்கத்துல பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு தொழுகை அறை இருக்கிறது. அந்த தொழுகை அறையில் அவர்கள் தொழுது விட்டு வெளியே வரக்குள்ள கணவன் கேட்கிறா, எங்கட வாப்பட ஜனாசா இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. ஓ, இந்த இடத்துல தான் உங்களோட வாப்பா நல்லடக்கம் செய்யப்பட்டாரு. கையை காட்டி இதுதான் வாப்பட கபரு, தூரத்திலிருந்து காட்டினாரு. கபரடிக்கு போகல, அந்த இடத்துக்கு போகல, இருக்கிற இடத்திலிருந்தே வாப்பக்கு சலாம் சொன்னார். இருக்கிற இடத்திலிருந்தே வாப்பக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்ல குபூரல் முஃமினீன், முஃமினான வீட்டுடையவர்களே உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, உம்மக்கு வாப்பக்கு துஆ கேட்டார். இப்ப இதை யாரும், மார்க்கம் என்பது உணர்வுகள். ஒருவருடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டும், ஒருவருடைய உணர்வை கௌரவிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜியாரத்து செய்துவிட்டு சும்மா இருக்கவும் இல்லை. ஜாஹிலியா காலத்துல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு முந்தின காலத்துல ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரருடைய கபரை ஜியாரத்து செய்துவிட்டு ஒரு அரபு கவி பாடினார். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அந்த கவியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரனுடைய கபருக்கு முன்னால இருந்து பாடினாங்க. அப்படியே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜாஹிலியா காலத்தில் ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரனுடைய கபரடிக்கு போய் ஜியாரத்து செய்துவிட்டு பாடின பாடல்கள் கூட அன்னை ஆயிஷாவுக்கு பாடமா? அன்னை ஆயிஷாவுக்கு பாடமா? அது கூட தெரியுமா? அந்த அளவுக்கு சமூகத்துடைய வரலாறு, சோசியல், சமூகத்தில் இருந்த பழைய கதைகள், பழைய வரலாற்று பின்னணிகள் எல்லாம் அந்த பெண்களுக்கு தெரிந்திருந்தது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மார்க்கம் என்பதை, வாழ்க்கை என்பதை சட்டங்களாக மட்டும் பார்க்க வேண்டாம், உணர்வுகளாகவும் பாருங்கள். உணர்வுகளாகவும் அதை நாங்கள் மதிக்க வேண்டும். அந்த 10 பேர் வந்தார்கள், 3 நாள் போக இல்லை, முகத்தில் அடையாளங்கள் மாறிக்கொண்டு போகிறது, கவலைகள் அப்படியே மிகைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அவருடைய உணர்வுகளை மதித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையொன்றில் தான் இருந்துதான் எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அவருடைய கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான செய்தி. ஒரு மாணவன் பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே வரும் பொழுதே அவரு ஒரு ஆக்ஷன் போட்டுக்கொண்டே வந்தார், ஒரு நாடகம் நடிச்சு கொண்டே வந்தார். பேப்பர் மிச்சம் லேசி, கஷ்டமே இருக்க இல்லை, நினைச்ச மாதிரி ஒன்றுமே இல்லை, ஆக வெரி வெரி சிம்பிள் பேப்பர், அழகா செஞ்சுட்டு வந்துட்டேன் என்று சொல்லி சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்து பரீட்சை எழுதிட்டேன், வெரி சக்சஸ்ஃபுல், நான் பரீட்சையில பாஸ், 100க்கு 100 எனக்கு மார்க்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி இவர் கான்பிடன்ஸ், மன உறுதியோட சொல்லிட்டார். மாஷா அல்லாஹ், வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம், அன்பு, பாசம் எல்லாம் நடக்குது. இப்ப என் புள்ள எக்ஸாம் நல்லா செஞ்சிருக்குது, புள்ள நல்லா பாஸ் ஆக போகுது, உம்மக்கு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய கனவு, எல்லாம் சரி. செஞ்சதுக்கு பிறகு பரீட்சையுடைய பெறுபேறுகள் 3 மாசத்தை பிறகு வருகிறது. 3 மாசத்தை பிறகு வந்தா புள்ள ஃபெயில், பரீட்சையில புள்ள ஃபெயில், அல்லது எதிர்பார்த்த புள்ளி கிடைக்க இல்லை. இவர் சொன்ன 100க்கு 100, அங்க பார்த்தா 160 அல்லது 150, 170. இப்ப என்னாச்சு? இப்ப இந்த உம்ம காத்திரம், நீ என்ன அப்படி சொன்னாய்? அவன் சொன்னான், இது அன்றைக்கே சொல்லி இருந்தா நான் இந்த 3 மாசம் சந்தோஷமாக இருந்ததும் இல்லா பைத்திருக்குமே. நான் பரீட்சை ஒழுங்கா எழுத இல்லை, எனக்கு பரீட்சை ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும் 70 மார்க்ஸ் தான் கிடைக்கும் என்று, அதுக்குத்தான் நான் பரீட்சை செஞ்சேன். ஆனா அன்றைக்கு அதை செஞ்சிருந்தா இந்த 3 மாசம் வீட்டுக்குள்ள சந்தோஷமாக இருந்ததும் இல்லாமல் போயிருக்குமே, அதுக்குத்தான் இப்படி சொன்னேன் என்று புள்ள சொல்லுது. பின்ன தாய்மார்கள் வங்கிக் கொள்ளணும், உங்களோட புள்ளைய உங்களை விடவும் உங்களோட புள்ள திறமசாலி, விவேகி, புத்திசாலி. உங்களை எப்படி அமைதிப்படுத்தணும் என்பது அவருக்கு தெரியும், ஆனா அவரை எப்படி சமாளிக்கணும் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே இந்த விடயங்களை கருத்தில கொண்டு பரீட்சைக்கு தோற்றுவிட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை அரவணையுங்கள், வரவேறுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக பேசுங்கள், பொசிட்டிவாக பேசுங்கள், அல்லாஹ் மீது பறைசாட்டி விட்டு அல்லாஹ் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று பேசுங்கள். அதற்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான விடயம்,
ஆசான்களுக்கு சொல்லுகின்றேன். என்றால் இன்றைக்கு பாடசாலை விடுமுறை காலம், அனைத்து வீடுகளிலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள், ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், நீங்கள் கற்பிக்கும் பொழுது கூட குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது சமூக பொறுப்பை பற்றி. சமூக பொறுப்பு. நீங்கள் படித்து சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், படித்து இவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி பேச வேண்டாம். கல்வி என்பது வாழ்வதற்கல்ல, கல்வி என்பது கல்வி பணி, பிறரை வாழ வைப்பதற்குத்தான் கல்வி. மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் பல வகையான அமைப்புகள் கல்விக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் அரசாங்கம் செலவழிக்கிறது, பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டினுடைய அரசாங்கம் பாடசாலை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 பாடசாலைகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்றிருந்தால் அந்த 10,000 பாடசாலையில் கடமை புரிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறாங்க. பென்ஷன் என்பது நீங்க ஸ்கூல்ல இருக்கும் காலம் வரைக்கும் அல்ல, நீங்க மௌத்தாகும் வரைக்கும். சில சந்தர்ப்பங்களில் நீங்க மௌத்தானதுக்கு பிறகு உங்களோட மனைவிக்கு அல்லது உங்களோட கணவனுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும். அதுவும் இருக்கத்தான் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நாடு கல்விக்காக வேண்டி, பாடசாலைகளை நிர்வகிப்பதற்காக வேண்டி, பாடசாலையினுடைய மனித வளத்தை நிர்வகிப்பதற்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாக்களை இந்த நாடு செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த நாடுக்கு அரசாங்கத்துக்கு மேல சமூக தொண்டர் நிறுவனங்கள், என்ஜிஓக்கள், கல்விக்காக வேண்டியே பாடுபடக்கூடிய அமைப்புகள் பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழிக்கிறார்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இவைகளை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும். இவைகள் பிறருடைய உதவியை கொண்டு நான் வாழ்ந்தது போன்று என்னுடைய உதவியை கொண்டு மற்றவன் வாழ வேண்டும். நான் வாழ வந்தவன் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தவன். கல்வி என்பது சவைவலுக்காக வேண்டி அல்ல, கல்வி என்பது சர்வீஸ் செய்வதற்காக வேண்டி. இந்த மனப்பான்கை உருவாக்க வேண்டும். இல்ல நல்லா படிச்சு ஏ லெவல்ல எல்லாம் பாஸ் ஆவிட்டா எனக்கு எங்க சரி ஒரு நாட்டில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சுவிட்சர்லாந்துக்கு போய்த்திடலாம் ஸ்காலர்ஷிப்ல, ஆஸ்திரேலியாவுக்கு போய்த்திடலாம் ஸ்காலர்ஷிப்ல, எங்கேயாவது போய்த்து செட்டில் ஆகிடலாம். அப்ப நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்கும் என்று சொல்லி நீங்க கனவு காணலாம். நான் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்லுகின்றேன், உங்களோட கனவு ஒரு நாளும் உங்களுக்கு நிச்சயமாக மாட்டாது. உங்களோட வாழ்க்கை வரலாறும் அல்ல, உங்களோட வாழ்க்கையில் நீங்க வெற்றி அடையவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட நிலையைத்தான் இன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க என்பதை மன உறுதியோட சொல்லுகின்றேன். அது உண்மை. நீங்க படித்தது, நீங்க கற்றுக்கொண்டது, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தந்தது, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தது. ஏண்டா உங்களோட வகுப்புல 40 பேர் கிரேட் 1ல சேர்ந்தாங்க. கிரேட் 1ல 40 பேர் சேர்ந்து வந்து 5ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுல கழிக்கப்பட்டு அப்படியே சலிச்சப்பட்டு விலகி போய் ஒரு 10 பேர் தான் ஜிசிஓ ஏ லெவலுக்கு வரீங்க. ஏ லெவல் எக்ஸாம்ல 10 பேர் சிட் பண்ணினா அதுல ஒருத்தருக்குத்தான் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, ஒருத்தர் தான் டாக்டர் ஆகிறாரு. இப்ப 39 பேருக்கு கொடுக்காத ஒரு அருள் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான், உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அர்த்தம் என்ன? நீங்க சமூகத்துக்கு சேவை செய்யணும். குறைஞ்சபட்சம் அந்த 39 பேரையாவது நீங்க தான் பார்த்துக் கொள்ளணும். 39 பேருக்கு நீங்க சிகிச்சை செய்யணும். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் உங்கள் மீது செலவழிக்கப்பட்டிருக்கிறது. நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் கிரேட் 8 இருந்து 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ரத்தத்தில் கலந்து விடுங்கள் சமூக சேவையை பற்றி. சமூகத்துக்கு சேவை செய்யணும். இதை படிச்சா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை படிச்சா இவ்வளவு ஜாப் செய்யலாம், இதை படிச்சா இவ்வளவு தேடலாம், இதை படிச்சா இந்த நாட்டில் வைத்து செட்டில் ஆகிடலாம், இதை படிச்சா இந்த நாட்டில் போய் இந்த ஜாப் செய்யலாம், இந்த ஜாப் செஞ்ச இத்தனை லட்சம் ரூபாக்கள் நாட்டுக்கு வருமானமாக எங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் நீங்க கனவு காணலாம். நிச்சயமாக சொல்லுகின்றேன், அப்படி கனவு கண்ட யாருக்கும் வரலாறு கிடையாது. அப்படி கனவு கண்ட யாருக்கும் வரலாறு கிடையாது.
அவர்களுடைய வரலாறுகள் பெரும்பாலும் முதியோர் இல்லங்களில் தான் கடந்து கொண்டும் இருக்கிறது, நகர்ந்து கொண்டும் இருக்கிறது. இது உண்மை. நீங்க கோபித்துக் கொண்டாலும் பிரச்சனை கிடையாது. மிக அன்பாக சொல்லுகின்றேன். சமூகத்தில் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ள சமூக உணர்வை பற்றி சொல்லிக் கொடுங்கள். மற்றவனை வாழ வைக்க வேண்டும், மற்றவனுக்கு நாங்கள் பிரயோசனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹைருன்னாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களில் மிகச் சிறந்தவன் யார் தெரியுமா? பிரயோசனம் உள்ள மனிதன் யார் தெரியுமா? மற்றவனுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடியவன், மற்றவனை வாழ வைக்கக்கூடியவன், மற்றவனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவன், மற்றவனுக்கு வழிகாட்டக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த உணர்வுடன் குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களை மோட்டிவேட் பண்ணுவது சமூகத்தினுடைய, பெற்றோருடைய, ஆசான்களுடைய, ஆசிரியர்களுடைய, அதிபர்களுடைய ஒரு மிக முக்கியமான கடமை என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க இன்னும் ஒருவருடைய உதவியை கொண்டு நீங்க படித்திருக்கிறீங்க, இன்னும் ஒருவருடைய உதவியை கொண்டு படித்திருக்கிறீங்க. நாங்க மதரசாக்கள் ஓதும் பொழுது என் வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கட்டின மதரசாவில் நான் ஓத இல்ல. எனக்கு யாரோ ஒருவர் கட்டி வைத்த மதரசாவில் நாங்கள் ஓதினோம். ஏதோ மாதாந்த ஃபீ, மாதாந்த கொடுப்பனவாக நாங்கள் சிறியொரு தொகையை மதரசாவுக்கு கொடுத்திருந்தாலும் கூட மதரசாவுக்கு எத்தனையோ பேருடைய, எத்தனையோ தனவந்தர்களுடைய நன்கொடைகள் எங்களின் மீது செலவழிக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் மீது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பெயருக்கும் அப்படிப்பட்ட அறிவு இலவசமாக கிடைத்திருக்கிறது, இலவசமாக கிடைத்திருக்கிறது. நீங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கறல்ல, அது கொடுக்க அரசாங்கம். அரசாங்கம் கொடுப்பதாக இருந்தால் அது அரசாங்கத்துடைய டேக்ஸ் மணி, யாரோ ஒருவர் பே பண்ண டேக்ஸ். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் எடுத்ததை திருப்பி கொடுக்கவும் வேண்டும், என் புறத்திலிருந்து சமூகத்துக்கு ஏதாவது நான் செய்யவும் வேண்டும், சமூகத்தை வாழ வைக்கவும் வேண்டும். அந்த உணர்வை எங்களுடைய ரத்தத்தில் கலந்து விட வேண்டும். நான் மற்றவனை வாழ வைக்க வந்தவன், மற்றவனுக்கு உதவி செய்ய வந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உணர்வுடன் என்னையும் உங்களையும் வாழ வைப்பானாக. பரீட்சைக்கு தோற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தோற்ற இருக்கின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் ஒரு வெற்றிகரமான பரீட்சையாக இந்த பரீட்சையை ஆக்கி வைக்க வேண்டும். அனைவருக்கும் பல்கலைக்கழகம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அனைவருடைய எதிர்காலமும் மலர வேண்டும், பிரயோசனம் உள்ளதாக ஆக வேண்டும். அவர்களுக்கும், நாட்டுக்கும், சமூகத்துக்கும், அவருடைய பெற்றோர்களுக்கும் குறிப்பாக பிரயோசனமுள்ள ஒரு நல்ல மக்களாக, பிரஜைகளாக அந்த பிரஜைகளை ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அவர்களுக்காக வேண்டி உழைத்த தொண்டர் நிறுவனங்கள், அரசாங்கம், அதே போன்று அமைப்புகள், குறிப்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய கூலியை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அல்லாஹ்விடமே அவைகளை எதிர்பார்த்து நில்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் நிகழ்த்திய சிறப்புரையினை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை ரவுலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரமும் சந்திப்போம். நிகழ்ச்சி தயாரிப்பு மஹ்ரூஃப் முஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله ربي يهتف باسمك قلبي. الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي. الحمد لله الحمد لله حمدا إلهي وشكرا أنت يا معبد يا من جل قدرا لك الحمد طوعا لك الحمد فرضا.